ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இருக்கீங்க. நான் உங்கள் சிமா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து இந்த ஆசை, சிரடியில் சாய்பாபாவை போயிட்டு தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் அதை பிளான் பண்ணி சொதப்பி அந்த விஷயங்கள்லாம் நான் போகும்போது நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது நிறைவேறி இருக்குது. உங்களுக்கு தமிழ் பார்த்து தெரிஞ்சிருக்கும். இங்கே நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து சீரடிக்கு நம்ம இங்கேருந்து பயணம் பண்ண போகிறோம். சீரடி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ட்ரெயின். ஸோ இங்கேருந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புது 10:20க்கு இங்கேருந்து கிளம்பி மறுநாள் காலையில் 11:20க்கு அங்கே போய் சேரும். இன்றைக்கி 1 hour டிலே. இன்றைக்கி நானும் மணியனாவுமே இந்த சீரடி சாய்பாபாவை தரிசிக்க கிளம்பியிருக்கோம். இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும், நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் போல இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு ட்ரெயின் சென்னை சீரடி எக்ஸ்பிரஸ். வந்து சென்னை சென்ட்ரல்ல இருந்து சாய் நகர் சீரடிக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஜேர்னி. அதுவும் புதன்கிழமை மட்டும்தான். வியாழக்கிழமை ஸ்ரீரடியில் இருக்கக்கூடிய சாய் பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காகவே ஒரு மிக முக்கியமான ட்ரெயினை, ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரே ட்ரெயின் சென்னை சென்ட்ரல்லேருந்து ஒரு வண்டி மட்டும்தான். அதுவும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான், புதன்கிழமை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த ட்ரெயின் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி டிமாண்ட். சாதாரணமாக டிக்கெட் கிடைக்காது, அவ்வளோ ரேரு. நீங்கள் செக் பண்ணாலுமே உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும், இல்லைன்னா RAC இருக்கும் கன்ஃபார்மாக. ஸோ இப்படி ஒரு ஹைலி டிமாண்டான ட்ரெயின் 4 ஸ்டேட்டை கவர் பண்ணுது. ஆந்திரா, கர்நாடகா, திரும்பவும் ஆந்திராவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா. 4 ஸ்டேட்டை கவர் பண்ணக்கூடிய ட்ரெயின். நாங்கள் உள்ளே போய் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த சென்னை சென்ட்ரலில் இருந்து நம்ம ஷீரடி போகிறதுக்கு நம்ம 3rd AC தான் புக் பண்ணியிருக்கோம். B1 நம்ம கோச்சு. அதில் என்னுடைய ஃபேவரட் எப்பயுமே நமக்கு என்னது, சைடு அப்பர். ஸோ என்னுடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சீட் நம்பர் 56. ஸோ மணி அண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே அவருக்கு நான் சைடு லோயர் தான் போடுவேன். ஆனால் இந்த வாட்டி அவருக்கு வந்து மிடில் கிடச்சிருக்கு. ஸோ 50. ஸோ நம்ம வந்து B1 கோச்சில், அதாவது 3rd ACயில், ஸோ நம்ம வந்து இங்கே சீரடிக்கு பயணம் பண்ண போகிறோம். 3rd ACயில் பயணம் பண்ணுறவங்களுக்கு ஒரு தலகாணி, இந்த கவரில் இருக்கக்கூடிய 2 ஒயிட்டில் ஒரு பிரெட் ஸ்ப்ரெட் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம படுக்கும்போது கீழே பிரெட் ஸ்ப்ரெட் மாதிரி கீழே நம்ம விரிச்சு போட்டு படுக்கிறதுக்கும், மேலே ஒன்று நம்மளை போத்திக்கிறதுக்கும் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ 2 வரும். இப்போது நம்ம ஓவராக காலையில் குளிர் இருக்குது அப்படின்னா ஒரு கம்பளியும் கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், பட் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னை சென்ட்ரலில் இருந்து சீரடி எக்ஸ்பிரஸ் புறப்பட்டாச்சு.
முன்னாடி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ வந்து யாருமே வந்து அந்தளவுக்கு வந்து டாய்லெட்ஸ் யாரும் யூஸ் பண்ணலை. இங்கே வந்து கிளீனிங் பர்பஸுக்குன்னு தனியாக ஒரு டீம் இங்கே இருக்குது இதுக்கு. சரியா, அதை பற்றி நம்ம சொல்லலாம். இப்போது எப்படி இருக்குன்றது முதல்ல காமிச்சிடுறேன் பாருங்கள். ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த ட்ரெயினை கிளீனாக வச்சுக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த டீம்ல ஒருத்தர் தான் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றான்றத நோட்டீஸ் பண்ணுங்க. இது நம்ம வீட்டில் வந்து ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதை தான் அவர் கையில் எடுத்திருக்காரு. ஸோ அதை பிரேக் பண்ணி ஒரு ஆஃபை இங்கேயும் இன்னொரு ஆஃபை வந்து இதுலேயும் போடுறாரு. ஸோ எவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல டாய்லெட்ஸ் அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃப்யூம் இதெல்லாமே வந்து அழகாக அவங்க இப்போது அங்கே வந்து அங்கே வச்சுட்டு போயிருந்தாங்க. ஸோ இது வந்து இப்போ ஆரம்ப ஸ்டேஜ் தான். ஆனால் இன்னும் போக போக இது எப்படி இருக்குது, இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்களா, நம்ம நாளைக்கு காலையில் இருக்க ரேட் இருந்தால் நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம். ஸோ அது இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபுட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரெயினில் வந்து ப்ரொவைட் பண்ணலை. பேண்ட்ரி வந்து இந்த இதில் கிடையாது. ஸோ இங்கே வந்து வெளியிலே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்டர்ஸ் உள்ளே வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் கொண்டு வர ஃபுட்டாக இருந்தால் இட்ஸ் ஓகே, இல்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து புக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த ட்ரெயினில் பேண்ட் கிடையாது. நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 620 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது தவிர நீங்கள் வந்து ஆன்லைன் சார்ஜஸ் இருக்கும். இதே நீங்கள் தேர்ட் ஏசி அதாவது 3 டயர் உள்ள கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் பயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1630 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் கிளாஸ் கிடையாது, செகண்ட் டயர். ஸோ ஏசி கோச்சில் நீங்கள் பயணம் பண்ணணும்னா 2000 ரூபா வருது, ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்கும். ஸோ மொத்தம் இந்த ட்ரெயினில் எத்தனை கோச்சிகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜென்ரல் வந்து 2 இருக்குது, கடைசியில் 1 இருக்குது, ஃப்ரண்ட்டில் 1 இருக்குது. இந்த செகண்ட் டயர் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 3 கோச் இருக்குது. அதே மாதிரி தேர்ட் டயர் கோச் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ 3 3 6, ஜென்ரல் 2, மொத்தம் 11 13 இருக்குது. இருங்க செக் பண்ணிடலாம். இப்போ முதல்ல இருக்கிறது ஜென்ரலு, அதாவது நான் சொல்கிறது ட்ரெயின் கடைசியில்.
இப்போ இங்க ஸ்லீப்பர் கிளாஸ் என்ன இருக்கு, 13 இருக்கு பாத்துக்கோங்க. சோ 1ல இருந்து மொத்தம் 13 ஸ்லீப்பர் கோச் இருக்கு. ஸோ இங்க இருக்க பாருங்க ஸ்லீப்பர் 1 S1 to S13 மொத்தம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது 3 டயர் B3 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா மொத்தம் 3 கோச் இருக்கு. B1 B2 B3 3 கோச் இருக்கு 3 டயர்ல. ஸோ இது B2, B1. இப்போ இது 2 டயர்ல A3. ஸோ அப்படின்னா A2 A1 எல்லாமே 2 டயர். ஸோ 2 டயர்ல 3, 3 டயர்ல 3, கடைசியில ஜெனரல் ஒன்று பார்த்தோம். இப்போ ஃப்ரண்ட்ல இருக்க ஜெனரலை பார்க்கலாம் பாருங்க. இப்போ இன்ஜின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெனரல். ஷீரடி எக்ஸ்பிரஸ், சாய் நகர், ஷீரடி. வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். என்ன டிமாண்ட் இந்த ட்ரெயினுக்கு, எப்பா சாமி. இங்கே வந்து கிளீனிங் பர்பஸ் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது. மணி 6:30 மணி ஆகுது. ரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ மாப் போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்னடா ஒரு நாள் ஃபுல்லாக ஜேர்னி பண்ண போகிறோமே எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாம். அல்டிமேட்டாக கிளீனிங் ஒர்க் இருக்குது. தட்ஸ் ஆல்.
கோலாப்பூர் தாண்டி போயிட்டுருக்கோம். மணி என்ன டைம் ஆகுது? 9:40 ஆகுது. நம்ம சீரடி போய் சேர்றதுக்கு மணிக்கு தான் சீரடியை போய் சேர போகிறோம். கிட்டத்தட்ட 28 மணி நேரம் 28 ஹவர்ஸ் வந்து ட்ரெயினில் ஜேர்னி பண்ணுறோம் சீரடி. செம்ம டிலே. எனக்கு என்னென்னா இந்த டிலே வேற அங்கே நமக்கு எல்லாமே ஷெடியூல் என்ன ஆகும்னு தெரியல. கோவிலில் கிராஸ் பண்ணி தான் அந்த ஸ்டேடி நம்ம பயணிக்க போகிறோம். இந்த ட்ரெயினுடைய தனி சிறப்பு இந்த ஆன்மீகம் சார்ந்த இந்த 3 இடத்தையும் கவர் பண்ணுறது தான். அதில் முதல்ல சாய் பிரசாந்தி நிலையம் ஸ்டேஷன் ஒன்று வருது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புட்டபர்த்தி பாபா இந்த கோவில போகணும்னா இந்த ட்ரெயினில் ஏறி வந்தீங்கன்னா தரிசிக்கலாம். ஸோ இந்த இடத்தையுமே இந்த ட்ரெயின் கவர் பண்ணுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மந்திராலயம் ரோட் ஸ்டேஷன். இந்த இடத்துல ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை நீங்க தரிசிக்கணும்னா இந்த ட்ரெயின்ல நீங்க வரலாம். ஸோ இந்த ஆன்மீகம் சார்ந்த இந்த இடத்தையும் இந்த ட்ரெயின் கவர் பண்ணுது. மூணாவது என்ன? ஷீரடி சாய்பாபா. ஸோ இந்த 3 ஆன்மீகம் சார்ந்த இடங்கள்ல இந்த ட்ரெயின் கவர் பண்ணி நம்மளை கொண்டு போய் சேர்க்குதுன்றதுனால இந்த ட்ரெயின் ஒரு தனி சிறப்புனே நம்ம சொல்லலாம். இந்த சாய்பாபாவை நான் தரிசிக்க நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டு எவ்வளோ முயற்சிகள் எடுத்து அது எவ்வளோ தடைகள் ஏற்பட்டது தெரியுங்களா? எனக்கு ரொம்பவே இந்த சாய்பாபாவை பார்க்கணும் தரிசிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் தடங்கள் ஏற்பட்டு நமக்கு அது போக முடியாமல் நிற்கிறச்சே நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பாருங்க. என்னடா போய் பார்க்க முடியலையே தரிசிக்க முடியலையே அப்படின்ட்டு ரொம்பவேங்க. முதல் வாட்டி நான் ஃபஸ்ட்டு இந்த ஷிரடி சாய்பாபாவை தரிசிக்க நான் டிக்கெட் புக் பண்ணலான்ட்டு ஒரு குரூப் ட்ராவல் மூலிமா போகலான்ட்டு நான் ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணேன். ஸோ அப்படி காண்டாக்ட் பண்ணும்போது கடைசியில் அந்த டைமில் அந்த டேட்டில் அன்றைக்கி என்னால் போக முடியல. ஸோ ஆனால் அந்த மாதத்தில் நான் போன இடம் எங்கே தெரியுங்களா? நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம். கயா, புத்தகயா, அயோத்தி இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் டேட்டில் நான் அங்கே போக வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் அந்த டேட்டில் நம்ம ஷிரடி சாய்பாபாவை என்னால் தரிசிக்க முடியல. ஸோ அப்போ முதல்ல ஒரு தடங்கள் வந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு திரும்பவும் நான் வேற ஒருத்தர் மூலயமா இந்த ஷிரடி சாய்பாபாவை தரிசிக்க டிக்கெட் போட சொல்லியிருந்தேன். அதுவுமே குரூப் ட்ராவல் தான். சரின்ட்டு அவங்களும் சரி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி நேம் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. நாளன்னைக்கு நம்ம தரிசிக்க போகிறோம், நம்ம வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால நான் வந்து டிக்கெட்ஸில் எனக்கு ஷேர் பண்ண சொல்லி நான் கேட்கவே இல்லை. சொல்லிட்டேன், ஓகே சார் நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் முன்னாடி அவங்களுக்கு கால் பண்ணி, சார் நம்ம அந்த டேட்டில் நம்ம போகிறோம்ல அப்படின்னு கேட்குறேன். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்ட்டு
பார்த்தா சார் சாரி சார் உங்கள் நேமை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் சார் அப்படிங்கிறாங்க. அந்த குரூப்பில் மொத்தம் 73 பேர் ஷீரடி சாய்பாபா தரிசிக்க நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பி போகிறாங்க. அதில் என் பேர் மட்டும் மிஸ்ஸிங். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நமக்கு. என்னடா அது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்பவே மனசு வருத்தப்பட்டேன். எப்படியாவது சாய்பாபா பார்த்தே தீரணுன்றது சரி அப்படின்னு சரி நம்ம குரூப் மூலிமா தான் நம்மளால் போக முடியல. நம்ம எப்போயுமே சோலோவாக தான் நம்ம ட்ராவல் பண்ணுறது வழக்கம். சரின்ட்டு நான் வந்து டிக்கெட்ஸ் போடலான்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு இப்படி தான் இருந்தது தவிர ஆர்ஏசி கூட இல்லை. சரி ஆர்ஏசி இருந்தால் கூட டிக்கெட்டை போட்டு படுத்துட்டு போகிறது பர்த் கிடைக்கிறோட உட்காந்துட்டு போயிடலாம்னு நினச்சி நம்ம ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ஆர்ஏசி கூட அந்த டேட்டில் அவைலபிள் இல்லை. இப்படியே தள்ளி போயிட்டு இருந்ததுங்க. கடைசியாக ஒரு வழியாக இப்போ இந்த தடவை தான் சூப்பராக நம்ம ஷீரடி சாய்பாபா தரிசிக்க அழகாக டிக்கெட் நானே போட்டு இப்போது போயிட்டுருக்கோங்க. இது 2021 ட்ரை பண்ணி 2024 இந்த ஷீரடி சாய்பாபா தரிசிக்க போகிறன்றதுனா பார்த்துக்கோங்களேன். ஆனால் ஒன்றுங்க, ஷீரடி சாய்பாபா கோவில் நம்ம போயிட்டு வந்தோம்னா வேறு லெவலில் நமக்கு வந்து லைஃப் சேஞ்ச் ஆகும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நம்ம சோதிப்பார், பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கான்னு நம்ம பார்ப்பாரு, நம்பிக்கை இருக்கான்னு பார்ப்பாரு அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பொறுமையாக நிதானத்தோடு நான் அவரை பார்த்தே தீரணும் முழு மனசோடு இந்த வாட்டி நான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் கூட ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் அனுபவத்தை தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் 3 hours டிலேயில் போயிட்டுருக்கு. 3:30 தான் போய் சேருவோம் போல. டவுன் ஸ்டேஷன் வந்திருக்கோம் நம்ம. இங்கே வந்து பாவு பஜ்ஜி ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நல்லாயிருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேணுன்றவங்க வாங்கி சாப்பிடுங்க. நமக்கு ஒரு 40 minutes சேவ் ஆகும். 40 minutes சேவ் 1 hour ஆகும். சில சமயம் 1 hour ஆகும். இன்ஜின் மாத்தி இன்ஜின் இது ட்ரெயின்ல ஏதோ வந்துச்சுன்னா கிராஷ். என்னன்னா இது இப்போ நம்ம கேரேஜ் ஃப்ரண்ட்டுக்கு போயிடும். இதுக்கு லிஃப்ட்டுக்கு வர முடியாது. ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். 2 மாதமா இப்படிதான் சார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே வந்து பார்க்குறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ட்ரெயின் என்ன அளவுக்கு அழகாக வளையுது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரி, முக்கியமாக விஷயத்துக்கு வருவோம். அது என்ன காரணம் அப்படின்னா, ஏன் எல்லாரும் வெளியே வந்து பார்த்தாங்க அப்படின்னா, இப்போ இந்த ட்ரெயின் போயிட்டுருக்க இந்த பாதை வந்து புதுசாக போட்ட ட்ராக்கு. எதுக்காக புதுசாக போட்டிருக்காங்க இந்த ட்ராக் அப்படின்னா, ஷீரடி கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு ரிவர்சபிள் இருக்கும். ஜஸ்ட் இங்கே வந்து இன்ஜினை மாற்றி திருப்பி கொண்டு போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 1 hour டைம் எடுத்துப்பாங்க. இப்போ 2 மாத காலத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் புதுசாக ரெடி பண்ணி டேரெக்டாக இப்போ ரிவர்சபிள் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே போகுது. இப்போ அது எப்படி போகுதுன்றதை இப்போ நான் காமிச்சிருப்பேன். சரிங்களா? ஸோ நம்ம இதை வந்து ஒரு 1 hour நம்ம வந்து டைம் சேவ் பண்ணலாம். இந்த ட்ராக்கில் தான் நம்ம வந்தோம். இப்போ பழையபடி நார்மல் ட்ராக்குக்கு வண்டி மாறியாச்சு. வந்தே பாரத் கொஞ்சம்
श्रीराम ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி மொத்தம் 27 மணி நேரம் 10 நிமிஷம் சென்னை சென்ட்ரலில் கிளம்பி இங்கே சீடி வந்து சேர்றதுக்கு 27 மணி நேரம் வந்திருக்கோம். பட் வரதுக்கு செம்ம ஜாலியாக தான் இருந்தது, எந்த கஷ்டமும் இல்லை. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக பாத்ரூம்லாம் இருந்தது, சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, எல்லாமே ஓகே. நமக்கு எங்கே திரும்ப ஸ்டார்ட்டு, நம்ம இந்த டைமிங் போனதுனால நம்ம இப்போ அடுத்தடுத்து நம்ம போக வேண்டிய இடம் டைமிங் ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கிறதுனால மற்ற இடத்தெல்லாம் எப்படி கவர் பண்ண போகிறோன்றது மட்டும்தான் நமக்கு இப்போ ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஸோ வாங்க, எல்லா க்ரௌடும் மொத்தமாக இறங்கியாச்சு. இப்போ இங்கேருந்து எல்லாருமே ஷேர் ஆட்டோ மூலியமாகவோ இல்லை மொத்தமாக ஒரு பல்காக ஒரு ஃபேமிலியில் பத்த ஃபேமிலியாக மொத்தமாக வந்தாங்கன்னா நம்ம அப்படியே மொத்தமாக ஆட்டோ பேசி போகிறாங்க. இன்னொன்று முக்கியமான கவனமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே பிளாட்ஃபார்ம் உள்ள என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்கன்னா கேப் டிரைவர்ஸும் சரி ஆட்டோக்காரரும் சரி ரன்னிங்கில் வண்டி ஏறி உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே ஆட்டோ வேணுமான்னு கேட்குறாங்க. அவங்க 500 ரூபா 600 ரூபான்னு கேட்குறாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி புக் பண்ணாதீங்க. நீங்கள் வெளியே ஆட்டோ எடுத்தீங்கன்னா 100 ரூபா இல்லை 50 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் ஷேர் ஆட்டோ இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரெயினோட ஸ்பெஷல் ஆரம்பத்தை சொல்லியிருப்பேன். 4 ஸ்டேட்டை தாண்டி 4 ஸ்டேட்டை கவர் பண்ணி உள்ளே வருது. 3 மிக முக்கியமாக, இதையும் சேர்த்து 3 முக்கியமாக ஆன்மீகம் சார்ந்த இடங்களை ஸ்பாட்டை கவர் பண்ணி வருது. ஸோ எப்பயுமே டிமாண்டு புதன்கிழமை சென்னையிலேருந்து காத்தால 10:20 கிளம்புது வண்டி. மறுநாள் காலையில் வியாழக்கிழமை 11:20 ரீச் ஆகுது. ஸோ அங்கே கிளம்புனதே 1 ஹவர் லேட்டு. ஸோ இங்கே சேர்ந்ததே உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி தான் வந்திருக்கு. ஸோ வாங்க, இப்போது நல்லபடியாக சேர்ந்துட்டோம். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங்காக எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ட்ரெயின் ஃபேர்லேருந்து எப்படி இருந்தது எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறோம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் அடிச்சிருக்கோம். நான் போகிற சிலமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நானும் மணியானம் இங்கே இங்கே ஷிரடி சாய்பாபா தரிசிக்க போகிறோம். அதே போல் இங்கே ஷிரடி சாய்பாபா கோவிலையும் சரி டீட்டெயிலிங்காக இப்போ இந்த 2024 எப்படி இருக்குது, இந்த கோவிலுடைய ஹிஸ்ட்ரி என்ன, எங்கெங்கே மிக முக்கியமாக பார்க்கணும் அப்படின்றது பல விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த விழாவில் பார்க்கலாம். See you. Bye-bye.